முத்துக்குமார் அண்ணன் வந்து நிறைய விதத்தில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அது படம் பேர் ஞாபகம் இல்லை. பல்லவரம் பக்கத்தில். அப்போ பார்த்தா அங்கே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு முத்துக்குமார் அண்ணா. நான் வந்து அப்போ ஒன்றுமே பண்ணல. அப்போ தான் சென்னைக்கு வந்த புதுசு. அவரை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி பரவசமாயிட்டேன். அவர் நம்ம பக்கத்தில் எப்படி போய் மீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்தே இருக்கேன். ஐயோ வரணுமே வரணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா? கரெக்டாக எந்திரிச்சு என் பக்கத்திலே எனக்குன்னே வந்த மாதிரி இருந்தது. அது ஏன் இங்கே எந்திரிச்சு வந்தார், ஏன் என் பக்கத்தில் நின்னார் தெரியவே தெரியாது. பக்கத்தில் வந்து நின்னார். அண்ணா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோன்னா, ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நானும் பாட்டு எழுத தான் வந்திருக்கேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அந்த இயக்குனரும் பக்கத்தில் இருந்தார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி என்னுடைய முதல் பாடல் யாதுமாகின்னு ஒரு படத்தில் வெளியாகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4 வரியை வந்து பாராட்டி முதல்ல வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி என்னை வாழ்த்தி பேசினவரும் முத்துக்குமார் அண்ணன் தான். ஸோ அந்த வரிகளை நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன், உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன்னு ஒரு வரி. அது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டினாரு.